வணக்கம். முருகன், திருநெல்வேலி. ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படியாக அதை விளக்குத்தண்டின் மீது வைப்பான். கடவுளுடைய வார்த்தை எப்படி ஒரு வேத வசனத்தை சொல்லுது பாருங்கள். ஒரு வீட்டில் கரண்ட் இல்லை. அந்த கரண்டை ஒரு ஹேண்டில் பற்ற வைக்கிறோன்னா, வீட்டோடைய சென்ட்ரு பிளேஸ் ரொம்ப ஒசரமான ஒரு இடத்துல அந்த ஹேண்டிலை பற்ற வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அந்த ரூமு முழுவதும் அதோடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். விளக்கை கொளுத்திட்டு கட்டிலுக்கு கீழே வச்சோம் அப்படின்னா, அந்த ரூமு ஃபுல்லாக வெளிச்சத்தை கொடுக்காது. உங்கள் வீட்டில் ஒரு ஆள் வராங்க அப்படின்னா, அந்த வெளிச்சத்தை எல்லாருக்கும் தெரியணுன்ற மாதிரியான இடத்துல தான் வைப்பாங்களே தவிர ஒடிச்சு வைக்க மாட்டாங்க அப்படின்னு கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. ஒரு மனுஷனுடைய நிலத்தில் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படக்கூடிய வசனம் உண்மையும் நன்மையுமான அந்த இருதயத்தில் காத்து பொறுமையோட இந்த பலன் கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றது கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. இந்த பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பொறுமை தான் இல்லை. சடன்லி அப்படின்றாங்க, உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுதான் நடக்காது. கடவுள் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் இந்த மரத்தை வைக்கிறேன். இந்த மரம் இது காய்ச்சி கனி தரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷமாவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வச்ச உடனே அதோடைய கனியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா ஸ்டூப்பிட்டு தான், இடியட்டு தான். அதனால் அந்த பொறுமை மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். 5 வருஷம் நான் பொறுமையாக இருக்கணுமா? சில இடத்துல சில கனிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது பொறுமையாக இருந்தால் தான் கிடைக்கும். கடவுளுடைய பிரமாணம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் பொறுமையோடு தான் அதை பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். அதனால் உங்களுடைய பலனை உலகம் அறிய தெரியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை அனுபவிக்கக்கூடிய நபராக இருங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.